ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் நலங்கு வைக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. காலையில் டிஃபனுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே இருக்கா? அது எல்லாமே ரெடியாக இருக்கு மாமா. காலையில் எழுந்ததும் பந்தக்கால் நட்டுட்டு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆமாப்பா, மீனாட்சி அக்கா பவனி அக்காலாம் கூட காலையில் 4 மணிக்கெலாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாம் ரெடி ஆகிடும் சீக்கிரமா. சரிம்மா, அப்போ 3 மணிக்கு எல்லாம் எழுந்துருங்க. அப்போதான் பந்தக்கால் நடு கரெக்டாக இருக்கும். சரியா? சரிங்க மாமா. அப்புறம் அர்ஜுன், நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நலங்கு வச்சுட்டு வந்துருங்க. எப்படி மாமா சொல்றீங்க? நாளைக்கே வைக்கிறோமா? ஐயோ, அப்படிலாம் இல்லைப்பா. உங்களால் என்னைக்கு முடியுதோ அன்றைக்கி போய் நலங்கு வச்சுட்டு வந்துருங்க. நம்ம 3 நாள் நலங்கு வைக்கிறோமா, அதுக்குள்ளே அந்த 3 நாளுக்குள்ளே அங்கே போய் வச்சுட்டு வந்துருங்க. சரியா? சரிங்க மாமா. ஏங்க, நம்ம எப்படி கீர்த்தனாக்கு நலங்கு வைக்கணும்ல? இல்லைம்மா, நம்மளால அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. போனால் மட்டும் அந்த வீட்டில் என்ன மரியாதையாக கிடைக்க போகுது. அதனால நான் சொல்லிட்டேன், அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். யாருக்குங்க? எங்கள் அண்ணனுக்கா? ஆமாம்மா, அவரே சொல்லிட்டாரு. இவ்வளோ தூரம் வர்றதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, பரவாயில்ல இருக்கட்டும், நலங்கு வைக்கலன்னா என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாருமா. அப்படியா? எங்கள் அண்ணனே சொல்லிட்டாரா? அப்படின்னா விடுங்க, நம்ம அங்கே போய் நின்னாலும் எங்கள் அண்ணி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. வேணா விடுங்க, கல்யாணம் முடிட்டான், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆமாம்மாஹா, கல்யாணம் வரைக்கும் அந்த பிரச்சனையும் வேணாம் தான் நானும் சும்மா இருக்கேன். சரி சரி, போங்க, டிஃபன்லாம் ரெடி பண்ணி வைங்க. சாப்பிட்டு சீக்கிரமா படுப்போம். காலையில் எழுந்துக்கணும்ல நலங்கு வைக்கிறதுக்கு. நலங்குக்கு எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? ஆமா அத்தை, வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க உள்ள வாங்க. ஐயோ ராம் சார், நீங்களா? எங்களால் நம்பவே முடியலையே. சார், கனவில்லை, நிஜம்தான். நீங்க அன்னைக்கு வந்து வீட்டுக்கு பேசிட்டு போனதுலேருந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லை, என் பொண்ணு மேலே இருக்கிற பாசமே என்னை தேடி வர வச்சிச்சு. 1000 தான் இருந்தாலும் அவள் என் பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு என் மாப்பிள்ளை. ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் நான் இந்த விஷயத்த. அதான் சார், என்னோட கௌரவத்தில் தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு என் பொண்ணு தான் சார் முக்கியம். ஐஷுமா, எதுக்கு அழற? அழாத, ஒன்றும் இல்லை. அப்பா உன்னை மன்னிச்சிட்டேன். உன்னை பார்க்கறதுக்காக தான் அப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என்னை பார்த்தோன்னே அழறியே, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. ஐஷுமா அழாதமா. ஐஷு அழாதமா. அதான் அப்பாவும் அம்மா உன்னை ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அப்படியே அழற. அப்பா, உண்மையாவே என்னால் நம்பவே முடியலப்பா. நிஜமா என்ன மன்னிச்சிட்டீங்களா நீங்க? ஆமாண்டா ஐஷுமா, மன்னிச்சதுனால தான் இங்கே வந்திருக்கேனே. சமந்தி, உள்ள வாங்க, உட்காருங்க, உட்காந்து பேசுவோம். சரிங்க சம்மந்தி. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. வந்து உட்காருங்க மாமா ஃபர்ஸ்ட்டு. மாப்பிள்ள, உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம்னு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனீங்களா? அந்த டைம்னு பார்த்து எனக்கு மீட்டிங் இருந்தது, நான் வீட்டில் இல்லை. என் ஒய்ஃப் வந்தோடனே சொன்னாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை எப்படி மீட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அதனால இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, இந்த சந்தோஷத்தை என்னால் மறக்கவே முடியாது மாமா. நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சோ என்னை ஏற்றுக்கிட்டீங்களே, பரவாயில்ல, உங்களுக்கு பெரிய மனசு தான். அதுக்கு காரணம் என் பொண்ணு தான். என் பொண்ணு மேலே நான் வச்சிருந்த பாசம் தான். ரொம்ப சந்தோஷம் மாமா. சரிப்பா, நலங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தீங்க. நாங்கள் வரும்போது எப்போ? நாளைக்கு காலையில நலங்கு வைக்கலாம்னு இருக்கோம்ப்பா. நீங்க தங்கி இருந்து கல்யாணம் முடிச்சிட்டு போங்களேன் ப்ளீஸ், எனக்காக. கல்யாணத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வருவோம்மா, ஆனால் தங்கி இருக்கலாம் முடியாது. அப்பா ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்குமா. கல்யாணத்தனி காலையில் வந்துடுறேன். என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? என் கூட தங்குவீங்கன்னு ஆசையா இருந்தேன்ப்பா. அதுக்கு என்ன, உங்கள் அம்மா விட்டுட்டு போகிறேன். அம்மா இங்கேயே இருந்து கல்யாணம்லாம் முடிச்சுட்டு போவா. சாரி, உங்கள் அம்மா கல்யாணம் வரைக்கும் இங்கேயே இருப்பா. நான் போயிட்டு கல்யாணத்தனி காலையில் வந்துடுறேன். ஓகேவா? சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம் தான். என்ன மாப்பிள்ள, ஓகேவா? சரிங்க மாமா. என்ன சம்மந்தி, உங்களுக்கு சம்மதமா? டபுள் ட்ரிபிள் ஓகே சமந்தி. சரி, நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே வாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடலாம். டிஃபன்லாம் ரெடியா தான் இருக்கு, வாங்க. சரிங்க சம்மந்தி, வாங்க சாப்பிடலாம். மகா, என்னம்மா பார்த்துட்டே இருக்க? டைம் ஆகுது, நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணு. இல்லப்பா, இன்னைக்கு தான் அவந்திகா ரொம்ப அழகா பொண்ணு மாதிரி இருக்காளா, அதான் அம்மா ரசிச்சுட்டே இருக்காங்க. சஞ்சனா, இதெல்லாம் பொண்ணு மாதிரி இல்லையா? இருந்தா அவந்திகா ஒரு 50%. ஆனால் இப்போதான் பொண்ணு மாதிரி லட்சணமாக ரொம்ப அழகாக இருக்க. இது வரைக்கும் உன் தலையில் பூ வச்சு நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கு அவந்திகா. ஓ, ரொம்ப தேங்க்யூ சஞ்சனா. சரி, மாத்தி மாத்தி அழகா இருக்குன்னு சொன்னது போதும். நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் ஆகுது. அம்மா, நீங்க நலங்கு வைக்க போறதுல அவந்திகா இன்னும் அழகாயிடணும், ஓகேவா? அத்தை பாருங்க, எப்படி கிண்டல் பண்றாங்கம்மா. விடுமா, அவங்க கிடக்குறாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத. அத்தை போதும், நீ
இன்னைக்கு ஒரு நாள் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நலங்கு வைக்கிறோம்ல, அப்படி தான் இருக்கும். ராஜி, அடுத்து நீ வந்து வைனா. சம்பி அம்மா வைக்கிட்டாங்க, அப்புறம் நான் வைக்கிறேன். அத்தை, இது நல்லா சில்லுன்னு இருக்கு. பன்னீர் அப்படி தான்டா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு அவந்திகா, என் கண்ணையே பற்றும். லாஸ்ட்ல சுற்றி போடுறேன். தேங்க்யூ அத்தை. வாங்க, அடுத்து வந்து லைனாக ஒருத்தர் ஒருத்தராக வைங்க, சீக்கிரம். நீங்க போங்க. சரி சமந்தி. ஆண்டி முகம் ஃபுல்லா இடம் இருக்கு, எங்க வேணாலும் நலங்கு வைங்க ஆண்டி. சரிங்க தம்பி, அடுத்து உங்களுக்கு தான் நலங்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி முகம் ஃபுல்லாக இடம் இருக்கும், எங்கே வேணாலும் வச்சிடலாம். கரெக்டாக சொன்னீங்க சம்மந்தி. இந்த பொண்ணை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு தான். அவினாஷ் அண்ணா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஆமா சஞ்சு, நீ சொல்றது கரெக்டு தான். ஆண்டி, சொந்தம் கொஞ்சம் லைட்டாக வைங்க. லைட்டாக தான்டா வச்சுருக்கேன், டோன்ட் வரி. அம்மா, என் நாத்தனாருக்கு லைட்டாலாம் இல்லை, கொஞ்சம் ப்ரைட்டாகவே வைங்க. என்னம்மா அப்படியே எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க ஆண்டி, அண்ணியும் அவங்க செட்டு சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு உன்னை வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. விட்டு போமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே. சம்மந்தி வாங்க, அடுத்து நீங்கள் தான் வைக்கணும். வாங்க சம்மந்தி, வந்து வைங்க வாங்க. அம்மா அனிதா வாடா, வந்து வைடா. ஐஷு வாங்க எல்லாரும். வந்துக்கம்மா, நிஜமாவே நீ ரொம்ப அழகாகிறம்மா. அப்படியே மம்மி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ராஜி, சொல்லுங்க நீ. நலங்கெல்லாம் நீ வச்சுட்டு லைனாக எல்லாரையும் வைக்க சொல்லுமா. நான் போய் டிஃபன் எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டே இருக்கேன். அண்ணா, லாஸ்ட்டாக ஆர்த்தி எடுக்கணுமே, அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. அத்தை, நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அத்தை. இல்லை அனிதாம்மா, நீ இன்னும் நலங்கு வைக்கலல்ல, வச்சுட்டு வா பொறுமையா. சரிங்க அத்தை. போய் டிஃபன் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்களான்னு பார்க்கணும். அவினாஷ்க்கு வேறு நெக்ஸ்ட்டு நலங்கு வைக்கணும்ல, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வரேன். சரிங்க அத்தை, நீங்கள் போய் பாருங்கள். நான் கடை நலங்கு வச்சுட்டு வந்துடுறேன். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக வச்சுட்டு வா. சம்மந்தியம்மா, நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணவா? ஐயோ சம்மந்தி, நீங்கள் விருந்தாளி, உங்களால் வேலை வாங்க மாட்டோம் நாங்கள். பார்த்தீங்களா, எங்களை பிரித்து பார்க்குறீங்க விருந்தாளின்னு. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் ஒரு மீனிங்கில் சொன்னால் நீங்கள் ஒரு மீனிங்கில் புரிஞ்சுக்கிறீங்களே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் இந்த வீட்டில் ஒருத்தி தான், அப்போ நானும் வேலையெல்லாம் எடுத்து செய்வேன். வாங்க, நான் கூட மாட ஹெல்ப் பண்ணுறேன். நான் தான் நலங்கு வச்சுட்டேன்ல, அப்புறம் என்ன, வாங்க போகலாம். அப்படின்றீங்களா? சரி வாங்க போகலாம். அம்மா, நலங்கு வச்சுட்டே இருங்க, நாங்கள் போய் கடை வேலை முடிச்சுட்டு வரோம். சரிங்க அத்தை. அஜி, கொஞ்சம் பார்த்துக்கோமா. சரிங்க நீ, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. எல்லாரும் நலங்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சுல்ல? எல்லாரும் வச்சு முடிச்சிட்டோம். ஒன்ஸ் மோர் வேணுமா? பிரதர், தயவு செஞ்சு வேணாம். இங்க பாருங்க, சூப்பரா நலங்கு வச்சு முடிச்சிட்டீங்க. இன்னும் உடம்பு தாங்காது. ஹலோ, அந்த பொண்ணுக்கு நலங்கு வைக்கும் போது என்ன பேச்சு பேசுனீங்க பிரதர்? நீங்கள் சும்மா விட்டுருவோமா என்ன? யார் நல்லா பண்றாங்களோ இல்லையோ, நீ ரொம்ப நல்லா பண்றடா தம்பி. பின்ன என்ன ப்ரோ, நம்ம வீட்டில் எனக்கு தெரிஞ்சு வர கல்யாணம். அண்ணனுக்கும் அண்ணிக்கும் கல்யாணம் ஆகும்போது நான் இதை விட சின்ன பிள்ளையா இருந்தேன், அவ்வளோ என்ஜாய் பண்ணல. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உன் கல்யாணத்தில் என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஆமாம், அந்த கல்யாணம் நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ உங்கள் கல்யாணத்தில் தான் அமக்கலம் பண்ணுவோமே. அம்மா, நீங்களும்மா பண்ணுங்க பண்ணுங்க, என்னென்ன பண்றீங்களோ பண்ணுங்க. அம்மா, திருப்பி ஒரு வாட்டி நலங்கு வைக்கலாமா அண்ணனுக்கு? அம்மா தாயே, நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஈவினிங் வைப்போம்ல, அப்போ என்ன வச்சுக்கோ. அடக்கடவுளே, ஈவினிங் வரையா? அவினாஷ் தம்பி, ஈவினிங் மட்டும் இல்லை, 3 நாளைக்கும் உங்களுக்கு காலையில் ஈவினிங் சேர்த்து நலங்கு தான். அப்போ நான் நல்லா மாட்டினேன் அதானே? ஏய், என்னையா எல்லாரும் கோரஸ் பாடுறீங்க? அம்மா போதும் போதும், இந்த நலங்கை முடிச்சுட்டு சட்டு புட்டுன்னு சாப்பிட போகணும். எல்லாம் பசியில் இருக்காங்க. அம்மா அனிதா, அத்தை வாமா, 2 பேரும் சேர்ந்து ஆர்த்தி எடுத்துடலாம். அதை வரேன் அத்தை. டே போதும்டா, வெக்கமா இருக்கு, கலாய்க்காதீங்க. அம்மா பாருங்கம்மா எப்படி கிண்டல் பண்றாங்க. பசங்களா சும்மா இருங்க. அனிதா, இதை பிடிச்சிக்கோமா. கொடுங்க அத்தை. அண்ணா உள்ள கூட்டிட்டு போ. அர்ஜுன், நீயும் கொஞ்சம் கூட போப்பா. சரிங்க அத்தை. அவினாஷ், அப்படி திரும்பி பார்க்காம எழுந்து உள்ள போப்பா. ஓகேம்மா. என்ன மாப்பிள்ள, தூக்கி விடணுமா? தம்பி, அண்ணனே வந்து நடப்பம்பா, விடுப்பா.